அண்ணா கமிஷனர் பேசினதில் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மட்டும் உங்கள் முன்னால் நான் வைக்க விரும்புகின்றேன். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ தனிப்பட்ட முறையில் அந்த காக்கி உடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ நான் குறை சொல்ல விரும்பலை. அந்த சம்பந்தப்பட்ட பெண் விக்டிம் யார் இருக்காங்களோ எங்களுடைய நடவடிக்கையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துனாங்க. அதை மட்டும் நான் திரும்ப காவல்துறையை கேட்குறேன், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? அவ்வளோ ஒரு இன்னலை சந்தித்த ஒரு பெண், அந்த கொடூரமான அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தாவே கண்ணில் தண்ணி வராமல் யாரும் இங்கே இருக்க முடியாது. அவங்க காவல்துறையின் மீது திருப்தியாக இருக்கிறாங்களா? காவல்துறையின் மீது எப்படி திருப்தியாக இருந்திருப்பாங்கன்னா, இந்த கயவன் முதல் முறை செய்த பொழுதே உள்ளே அனுப்பிச்சிருந்தா திருப்தியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா இரண்டாவது முறை இந்த குற்றம் நடந்திருக்காது. அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லா சிசிடிவி கேமராவும் ஃபங்க்ஷனிங்கிலிருந்து அவன் உள்ளே வராமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு சகோதரி, ஒரு பெண், அவருடைய நண்பரோடு தனிப்பட்ட முறையில் அவருக்கான முழு சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை யாரும் கெடுக்காமல் இருந்தால் திருப்தி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க காவல்துறை. இதெல்லாம் ஒரு கண்ணியமிக்க ஒரு பதவி. அந்த பதவி பொறுப்பு நாம் கொடுக்குறதே ஒரு கஷ்டமான எக்ஸாமை பாஸ் பண்ணி மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. ஒரு இஷ்யூவை ட்ரிவலைஸ் பண்ணுறக்கோ நார்மலைசேஷன் பண்ணுறக்கோ, இவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவை சாதாரணமாக கடந்து போவதற்கு காவல்துறை நண்பர்கள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும், காவல்துறையை குறை சொல்பவன் அல்ல, குற்றம் சொல்பவன் அல்ல. இது சிஸ்டமிக் ஃபெயிலியர். சிசிடிஎன்எஸில் அந்த மாதிரி லீக் ஆக வாய்ப்பே இல்லைன்னா சிஸ்டமெல்லாம் கிளிச் ஆகாது. நானும் அங்கே இருந்திருக்கின்றேன், பணியாற்றி இருக்கின்றேன். அது ரொம்ப செக்யூர்டான சிஸ்டங்கன்னா, நீங்கள் எஃப்ஐஆர் லாக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக சர்வருக்குள்ளே அப்லோட் ஆயிருங்கன்னா அவ்வளோ ஈஸியாக யாரும் எடுக்கவே முடியாது. யாராச்சும் இதை டவுன்லோட் பண்ணி வெளியே கொடுத்தா மட்டும்தான் விக்டிமுக்கு ஒரு காப்பி போகும், கோர்ட்டுக்கு ஒரு காப்பி போகும். இதுதான் ஜென்ரலாக இருக்கக்கூடிய நடைமுறை. ஆனால் இன்றைக்கி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கு. அந்த எஃப்ஐஆரில் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. 7 தலைமுறைக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்க செல்ஃபோனோட. இதற்கெல்லாம் தான் பதில் எதிர்பார்க்கின்றோமே தவிர ஒரு இஷ்யூவை ட்ரிவிலைஸ் பண்ணுறக்கோ அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கோ மக்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுபடியும் சொல்லுகின்றேன், தனிப்பட்ட முறையில் காக்கி உடைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரிகிட்ட கோவம் இல்லைங்க. இப்போ நான் கோவமே காக்கி உடையின் மீது. ஒரு சிஸ்டமிக் பிரச்சனையில் காக்கி உடை மாட்டி இருக்குது, கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, சுதந்திரம் இல்லை, ஆட்சியாளர்களை பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள், சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல. அதைத்தான் நான் சொல்லுகின்றனோ தவிர வேறு யாரையும் நான் குற்றம் சுமத்தவில்லை. அதற்கான காலம் வரும், எங்களுக்கும் மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள். அன்னைக்கு காவல்துறையை நாங்கள் சீர்படுத்தி காட்டுவோம். நீங்கள் வந்து சாட்டையில் அடிச்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் தேர்தல் நிற்கும் போது கூட உங்களோட தொண்டர் ஒருத்தர் கையை அறுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு நீங்கள் பண்ணுறதை நாளைக்கு உங்கள் தொண்டர்கள் ஃபாலோ பண்ணாங்கன்னா, இது சாட்டையில் அடிப்பதுங்கன்னா தமிழ் மரபில் நம்முடைய பாரம்பரியத்தில் தினமும் நடப்பது தான். தாத்தாலேருந்து எங்கள் அப்பாலேருந்து எல்லாமே காவடி எடுக்கிறாங்க, பண்ணுறாங்க. அதைத்தான் நான் எடுத்திருக்காங்கண்ணா. நாம் ஆண்டவனுக்கு ஒரு வேள்வியாக இதை செய்கின்றோம். ஒரு தனி மனிதனை உயர்த்தியோ புகழ்ந்தோ தாழ்த்தியோ நாம் செய்யலை. ஆனால் தனி மனிதனுக்காக யாரும் செய்யாதீங்க, ஆண்டவனுக்காக நாம் செய்கிறது தான் நானும் செஞ்சுருக்கிறேங்கன்னா. இன்றைக்கி என்னை வருத்தி கொண்டிருப்பதுன்னு சொல்கிறத விட ஆண்டவனுக்கு இதை சமர்ப்பித்திருக்கின்றோம். அந்த அறவழியில் போகிறோம். நாங்களும் தவறுகள் செய்திருக்கலாம், தெரிஞ்சோ தெரியாமலையோ. அந்த சாட்டடியை எங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும், அப்படி எடுத்துக்கங்க. நான் எந்த நிர்வாகிகளும் யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்கண்ணா. இது ஒரு கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார்ந்த ஒரு கட்சி. இங்கே தனி மனிதனுக்கு புகழாரமோ ஒரு தனி மனிதனை தூக்கி பிடித்தோ பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் வந்ததில்லை, வரப்போவதும் இல்லைங்கண்ணா. அதனால் எல்லா தொண்டர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், அறவழியில் போராடுங்க, ஆண்டவனோடு உங்களை சமர்ப்பியுங்கள், நல்ல ஒரு வழி கிடைக்கும். அதற்காக தொடர்ந்து களத்தில் இருங்க அப்படிங்கிறத என்னுடைய அன்பான ஆனால் தேர்தல் தோல்வியில் எனக்கு ரொம்ப பெருமை தாங்கண்ணா. தோல்வி வெற்றியெல்லாம் பெருமைண்ணா. சொந்த காசு, யாருக்கும் ₹1 பணம் கொடுக்காமீங்கன்னா, நேர்மையாக நின்னேன். சாராய் விற்று வந்த காசில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலிங்கன்னா, கோயிலில் பஞ்சாமிரதம் வைக்கிற கமிஷனில் பணம் கொடுக்கலிங்கன்னா, நேர்மையாக விவசாயத்தில் இருந்து வர்ற ஒரு ஆள் நிற்கிறேன். அடுத்த 2026 தோல்வி வந்தாலும் அதை ஏற்றுக்கிறேன். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லைனா. இந்த வழியில் தான் நாங்கள் போவோம். வெற்றி தோல்வியெல்லாம் இரண்டாவது. அரசியல் இருப்பது அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சொல்வது போல், வேறு தலைவர்கள் சொல்வது போல் ஜெயிச்சுட்டு முதலமைச்சர் போகிற ஜீப்பில் சைடில் தொத்திக்கிட்டு அப்படியே கூட போய் ஏதாச்சும் பஞ்சாமிரத கமிஷன் கிடைக்குமா, அதுக்காக இங்கே நாங்கள் இல்லை. நாங்கள் இங்கே இருப்பது வெற்றி தோல்வியை தாண்டி தமிழ் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும், இந்த மண் இழந்த பெருமையை நிற்க வேண்டும் என்பதற்காக. அதனால் சேகர்பாபு எனக்கு சொல்கிறேன், அடுத்த முறை இதே மாதிரி தான் நிற்பேன், பணம் கொடுக்காம தான் நிற்பேன். மறுபடியும் நீங்கள் சாராய வத்த காசெல்லாம் கொண்டு வாங்க, பணத்தை இறைங்க, 500 கோடி செலவு பண்ணுங்கள். கோயம்புத்தூர் எவ்வளோ செலவு பண்ணால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வாங்க பார்த்துக்கலாம். மக்களின் மீது மட்டும்தான் நம்பிக்கையோ தவிர வேறு யாரின் மீது நம்பிக்கை இல்லை. ஏற்கனவே இந்த குற்றவாளி இதே மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அப்போ சரியான நடவடிக்கை இல்லாதனால தான் மீண்டும் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. நேற்று நான் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசினாங்கல்லங்கண்ணா. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் 2வது முறை இது நடந்திருக்காது. மாநில தலைவராக நீங்கள் இந்த போராட்டங்கள், அதாவது ஆளும் அரசுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகள் இறங்குறீங்க. ஆனால் அதே சமயம் ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கும் போது அது ஒரு வெங்காய பதவி,
இந்த அரசியல் வந்து இப்படியே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணா எல்லா பதவியும் வெங்காய பதவி தான். என்ன காரணம்னா வெங்காயத்தை உரிக்க ஒன்றுமே இருக்காது. அடிப்படையில் எல்லோரும் தொண்டர்கள் தான். அந்த பதவிக்கு கௌரவங்கிறது நீங்கள் ஒரு சேரை போட்டு அதுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி அது தேவையில்லை என்று எப்போதும் நான் சொல்கிறேன். வெங்காய பதவி இன்றைக்கி சொல்ல எப்போதும் சொல்கிறது தான். வெங்காயத்தை உரிக்க உள்ள எதுவுமே இருக்காது. அதான் பதவி. அந்த பதவிக்காக நாம் ஒரு விஷயத்தை தொத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்க. எல்லோருக்கும் அதான் சொல்கிறேன். இன்றைக்கி அமைச்சர்னு அவங்க பேர் நீங்கள் அண்ணன் சொல்கிறாங்க, அமைச்சர் சொன்னாங்க, அது ஒரு வெங்காய பதவி. எத்தனை நாளைக்கு அது இருக்க போகுது? வெங்காயத்தை உரிக்கிற மாதிரி நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லாமல் போகும். அடிப்படையில் நாம் எல்லோரும் தனி மனிதர்கள் தான். பொறுப்பு வரும், பொறுப்பு போகும். பதவியில் இருக்கி அதை தாழ்ந்த வார்த்தையாக பார்க்கலிங்கண்ணா. அது ஒரு வழக்க சொல்லாக வழக்கத்திலே, கோபத்திலே, ஒரு ஆற்றாமையில் சமுதாயத்தின் மீது ஒரு மக்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லும் பொழுது இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள். அதில் எந்த தவறையும் நான் பார்க்கவில்லைங்கண்ணா. திருமணம் வந்து இது நகைச்சுவையாக இருக்குது அப்படின்னு தெரியும். பரவாயில்லைங்கண்ணா. அண்ணன் நகைச்சுவையாக இருப்பவர்களுக்கு நகைச்சுவையாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கவங்க சீரியஸாக இருக்கட்டும். இதை வந்து இறைவனுடைய பாதையில் எடுத்துறவங்க இறைவனுடைய பாதையில் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் யாரையும் எங்கள் பாதைக்கு வாங்கன்னு திருமாவளவன் நான் சொல்லவே இல்லையாங்கண்ணா. நாங்கள் இப்படி என்று சொல்லுகின்றோம், அவ்வளோதான். மேடம் சொல்லுங்கள் மேடம். சார், லண்டன் போயிட்டு திரும்பி வந்தோன்னா உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு பல கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க இவங்க மேல. லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு ஏதோ ஆகிவிட்டதுங்கிறார். இன்னும் கொஞ்சம் நல்லவனாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சில விஷயங்களை பரப்பி வச்சிருக்கிறாங்க. இது செருப்பு கழட்டினோடனே ஷூ கழட்டினோடனே நான் போன சர்ச்சு தாங்கண்ணா. ஏன்னா ஸ்கெட்யூல் அது இருந்துச்சு. ஃபாதரை போய் பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொன்னேன். எல்லாமே ஆன்மீக அரசியலாக தான் பார்க்கணும். நன்றிங்க. உங்க செயல்கள் சமூக வலைதளத்தில் கடுமையாக விமர்சிக்கப்படுது, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் விமர்சனம் அதுக்கெல்லாம் இல்லை. பாராட்டுறது விமர்சனம் எல்லாம் நான் எப்பவுமே பார்க்கறது இல்லை. நான் சமூக வலைதளத்தில் போய் என்ன போடுறாங்கன்னு கேட்கறது இல்லை. இதுதான் எங்களுடைய பாதை. இந்த பாதையில் தான் நாங்கள் போக போகிறோம். இதே போல முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு இது. அதே மாதிரி லண்டன் போயிட்டு இருந்தது இது மாதிரி கோவில் போகிறதுக்கு யாருங்கண்ணா? கோயிலுக்கு போகிறது தப்பாங்கண்ணா? இல்லை லண்டன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெசன்ட் நகர் சர்ச்சில் போய் 1.5 மணி நேரம் முழுமையாக கிறிஸ்மஸ் மாஸ் அட்டன் பண்ணேன், அது தப்பா? இல்லை நேற்று குருதுவாரா போய் அவங்களுடைய பிரார்த்தனை முழுவதுமாக அமர்ந்திருந்தோம். காரணம் 1704 கடைசி குரு கோபிந்த் சிங்கினுடைய 2 பசங்களை அவுரங்கசீப் அவர்கள் செவுத்தில் வச்சு போச்சாங்க. அதற்காக அவங்களோடு போய் அதை அனுசரிச்சுட்டு வந்தோம். அதெல்லாம் தவறா? அதனால் சொல்கிறவங்க சொல்லிட்டுங்கன்னா நம்ம பாதையில் நம்ம பயணிப்போம். நன்றிங்கண்ணா. வணக்கம்.